Hey guys, welcome to Raghulan. ஸோ இந்த பைக்கில் போகிறப்போ வந்து எக்ஸாஸ்டோட எக்ஸாக்ட் நோட் வந்து எப்படி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாலிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வந்து ஒரு மைக் தேவை. ஸோ இப்போதைக்கு இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜூம் ஃபீல்ட் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் குட். ஸோ இது இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ இது வந்து இட்ஸ் ஜென்ரலி ஃபார் ஃபீல்ட் ரெக்கார்டிங், இது அவுட்டோர்ஸ் இதுக்கெலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் டிப்பிக்கலாக வந்து எதாக இருந்தாலும் சரி, ஈவன் லேப்லால் மைக் இருந்தால் கூட ஓகே தான். அண்ட் மேக் ஷூர் உங்கள் மைக்கில் வந்து கொஞ்சம் டெட் கேட்டோ இல்லை வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபர்ரோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரிட்டி மச் ஒரு மைக், தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். அண்ட் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பபுள் ரேப். பபுள் ரேப் எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மைக்கை வந்து உங்களோட ரியர் சீட்டில் வந்து பின்னாடி வைப்பீங்க. ஸோ அப்படி வைக்கிறப்ப வந்து மைக்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து இப்படி ஷேக் ஆகிறப்ப, வைப்ரேட் ஆகிறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து இதை பபுள் ட்ராப்பில் போட்டு வைக்கணும். எஸ்பெஷலி உங்கள் மைக் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி. இவ்வளோ தான், இது ரொம்ப வெரி சிம்பிள் செட்டப் இது. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பைக்கை ரைட் பண்ணிட்டு நீங்கள் வேறு வீடியோவுக்கு வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு கோப்ரோவோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் இதில் வந்து எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் வச்சுக்கிட்டு கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா வந்து இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ நம்ம அதை பண்ணுவோம். ஸோ முக்கால்வாசி வந்து நான் அது என்னோட வீடியோஸில் வந்து நான் பண்ணாத ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். ஏன்னா 2 வேலை செய்யணும், அதை எடுத்து திரும்ப கம்பைன் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் டைம் இல்லாத ரீசன் தான் அது பண்ணுறது இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து இது நம்ம ஒரு சின்ன டெமோ பண்ணுவோம், பண்ணிவிட்டு எப்படி அவுட்புட் வருதுன்றது காட்டுறேன். ஸோ இது இல்லாமல் வெறுமனே இதில் கேப்சர் பண்ண ஆடியோவோட அவுட்புட் காட்டுறேன், ப்ளஸ் இதோட ஆடியோ மர்ஜ் பண்ண அவுட்புட் காட்டுறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் எப்படி கம்பேரிசன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கட் பண்ணிக்கலாம். பபுள் ட்ராப், உங்களுக்கு பபுள் ட்ராப் இல்லைன்னா கூட ஈவன் ஒரு சாஃப்ட் கிளாத் அது கூட வேலை செய்யும். ஸோ பேட்டரி செக் பண்ணிக்கோங்க பிஃபோர் பேக்கேஜிங்க்கு முன்னாடி. Okay, so battery okay, SD card okay, all okay. So let's do it. Pretty much இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உள்ளார ஃபீல்ட் ரெக்கார்டர், உங்களோட ரெக்கார்டர் கரெக்டாக இருக்கும். அது ஷேக் ஆனாலும் உங்களுக்கு சவுண்ட் வராது. அதேமாதிரி உங்கள் மைக் மட்டும் அவுட் சைடில் இருக்கும். ஸோ ஈவன் அது இப்போ உங்களுக்கு ஷேக் ஆகுது, இதுலையா உங்களை ஹிட் பண்ணுது அப்படின்னாலும் உங்களுக்கு பெரிய நாய்ஸ் வராது. முக்கால்வாசி என்னன்னா உங்கள் மைக்கையும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் டக் பண்ணி வச்சிடலாம் உள்ளார. ஸோ எனிவே, ஆஸ் லாங் அஸ் இட் கேன் லிசன் டு இட், தட் இஸ் வாட் வி நீட். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. முடிஞ்சால் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதுக்கு ரப்பர் பேண்ட் போட்டு விட்ருவோம். ஓகே, ஸோ பேக்கேஜ் இஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பைக்கில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்.